මුද්‍රිත මාධ්‍ය වාර්තා කරලා තිබුණා ශ්‍රී ලංකා ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தொடர்பில் பத்திரிகைகளில் செய்தி வெளியிட்டிருந்தன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவரை பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி கோரியுள்ளதாகவும் அவருக்கு பதிலாக இடைக்கால குழு ஒன்றை நியமித்து அதன் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னை நியமிக்க உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்த முடியுமா அல்லது இது தவறான செய்தியா? இது தொடர்பில் அமைச்சரவையில் இதுவரை கலந்துரையாடப்படவில்லை என்பதையே என்னால் கூற முடியும். இன்னும் அவ்வாறான ஒரு கலந்துரையாடல் இடம்பெறவில்லை. තමනේ ඇදිලුවම ජනාධිපතිවරයා ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ සභාපතිවරයාගෙන් ඉල්ලාස් වෙන්න කියලා විමසීමක් කරලා නැද්ද? මා දන්න හැටියට මට තිබෙන තොරතුරු අනුව තවම නැහැ. நான் அறிந்தவரை எனக்கு கிடைத்துள்ள தகவல்களின் பிரகாரமும் இன்னும் அவ்வாறு இல்லை. ஆனால் நான் முன்னர் கூறியதைப் போல கிரிக்கெட் நிர்வாகம் தொடர்பில் நீங்கள் எண்ணுகின்ற விதம் ஒன்று உள்ளது. நாட்டு மக்கள் ரசிகர்கள் என்ற ரீதியில் கிரிக்கெட் மீது வைத்துள்ள அன்பை பாதுகாத்து கிரிக்கெட்டை மேன்மையுறை செய்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. அதற்கு தேவையான தீர்மானங்கள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படும். தற்போது என்ன கலந்துரையாடப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் எனக்கு தகவல்கள் கிடைக்கவில்லை. මේ ශාමි වයින් කළා ඉරන්න දාන්න හදනවා කියන එක. ඒ ගැන තවමත් නිල සාකච්ඡාවක් அது தொடர்பில் இன்னமும் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை. அவ்வாறான நீக்கங்கள் அல்லது நியமனங்களை உரிய தருணத்தில் நாம் அதனை தெரியப்படுத்த தயாராக இருக்கின்றோம். அவ்வாறான விடயம் தொடர்பில் தற்போது எனக்கு அறிவிக்கப்படவில்லை. அமைச்சரவை பேச்சாளர் என்ற ரீதியில் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பான தகவல்களையே உங்களுக்கு வழங்க வேண்டும். நாம் கலந்துரையாடிய விடயங்களை உங்களுக்கு தேவையான அளவில் வழங்க தயாராக இருக்கின்றோம். மிக்க நன்றி. අවශ්‍ය ප්‍රමාණයට බවසති.